அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லெமன் ஜூஸ் நம்ம எப்போதும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஸ்பெஷலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், தாகமாக தீர்ந்து போயிருங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேங்க. ஒரு லெமனில் வந்து நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். லெமன் ஜூஸ் நம்ம எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லெமன் இது போல் நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா ஜூஸ் வந்து நல்லா நிறையா கிடைக்கும். இது போல் கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளார இருக்க சீட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு, வெயில் வந்து பயங்கரமாக இருக்குது. நம்ம வீட்டில் டெய்லியும் வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா தான் சரியாக வருன்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்க டைமில் இது போல் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் பிழியும் போது இது மாதிரி அதோடைய தோலை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்திங்கன்னா பாருங்கள், ஜூஸ் வந்து நல்லா நிறைய கிடைக்கும், உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமலும் இருக்கும். இதே போல் ஒரு லெமனை வந்து மிக்ஸி ஜாரில் பிழிஞ்சிடுங்க. இப்போ இது கூட சின்னதாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளார இருக்கிற அந்த சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ காரம் கொஞ்சம் கம்மியாகவும் அதோடைய ஃப்ளேவர் நல்லாவும் கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த எலுமிச்சை பழத்துடைய தோல் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூடவே 2 இலை புதினா இலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பெஷலான பொருட்களை ஆட் பண்ணி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 2 கிளாஸ் ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு இப்போ சில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து இப்படி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த லெமனோட தோல் இதெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். புதினா வந்து அதிகம் சேர்த்துறாமல் அந்த நம்ம சேர்த்த மாதிரி ஒரு 2 இலை மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா போதும். நம்மளுக்கு சூப்பரான லெமன் ஜூஸ், ரொம்பவே ஸ்பெஷலான மலபார் லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸ். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.